Okay, guys, good evening. So, right, we can start our session. All, first of all, settle down. Start பண்ணலாமா எதுவும் டவுட்ஸ் எனி கிளாரிஃபிகேஷன்? ஓகே டேன். ஸோ லாஸ்ட் செஷன் ஐ தாட் 3 மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெக்கார்டிங்ஸ் பாருங்கள். டே பிஃபோர் டே யூஸ் ஸ்டேட்னா என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ ஒரு இடம் வாங்கி போடுற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வச்சு ஹூக் பண்ணி எடுக்கிற கான்செப்ட். ஸோ அந்த ஹூக்ஸ்லேயே நெக்ஸ்ட் யூஸ் எஃபெக்ட்னு ஒரு கான்செப்ட் வருது. ஸோ விச் மீன்ஸ் யூஸ் எஃபெக்ட் அப்படின்னா வேர்டிங்ஸ் படி பார்க்கும்போது ஒரு எஃபெக்டை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னா நிறைய நம்ம இந்த எடிட்டிங் பிளாட்ஃபார்ம்லலாம் இதெல்லாம் கேட்டுப்போம். எஃபெக்ட்ஸ்னு அதை தாண்டி என்ன எஃபெக்ட்ஸ், ஒரு சாதாரண விஷயத்துல இருந்து வர்றத ஒரு ஸ்பெஷலான டைப் தான் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல சவுண்ட் வருதுன்னா அது ஆடியோ. ஸோ ஸ்பீக்கர்னா சவுண்ட் வரதான் செய்யும். அது வந்து ஆடியோ பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளோதான். அதோட ஒர்க் அதான். பட் அந்த ஆடியோவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் வருதுன்னா நம்ம சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ அது எதனால, அதோட அதுக்கு உண்டான ஸ்பெஷலான ஃபீலை நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது அதுக்கு எஃபெக்ட்னு ஒரு பேரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். கரெக்டாக. ஸோ அதை தான் எடிட்டிங்கில் பார்த்தா ஏதாவது ஒரு புது டிசைன், ஏதாவது ஒரு ஆர்டிக்கல், விஷுவல் ஏதாவது ஒன்று கொடுக்குறோம், ஆட் பண்ணுறோம்னா அதையும் நம்ம எஃபெக்ட். இது நார்மலான ஒரு விஷயம். அந்த மாதிரி நம்மளோட வெப் அப்ளிகேஷன்ஸில் ஒரு ரன் அப் ஆகுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லோட் ஆகுது, நோட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறோன்னு வைங்க, ஒரு லோடிங் எடுத்துகிட்டு வரும் தெரியுமா நம்மளுக்கு. நடுவில் ஒரு ரவுண்டு வாரி லோட் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு என்ன பேஜோ வரும். கரெக்டு தானே? அந்த லோடு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு எஃபெக்ட்னு தான் சொல்லுவாங்க. லோட் ஆகுறது அண்ட் சம்திங் எல்ஸ், ஒரு அனிமேஷன் கூட மேக்ஸிமம் எஃபெக்டில் வராது. பட் மேக்ஸிமம் சொன்னால் அந்த லோடு தான் வரும். சரியா? அப்படி என்ன எஃபெக்ட் அப்படிங்கிறது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் பார்த்துருவோம் இன்னைக்கு. நாளைக்கு வந்துட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு காமனான ஒரு எக்ஸாம்பிள் வரும் நாளைக்கு. ஓகேவா? விச் இஸ் கால்ட் யூஸ் கான்டெக்ஸ்ட்னு ஒன்று வரும். அது நாளைக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன். பட் இப்போ இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்கு ஒரு நார்மலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த யூஸ் எஃபெக்ட் எங்கே மேக்ஸிமம் நடக்கும்னா பேக் எண்டுக்கு தான் தேவைப்படும். அதை தான் ஃப்ரெண்டாக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த நான் சொன்ன பத்தியா லோடிங் பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கு. சரியா? இப்போ எல்லாருமே நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டு தானே? ஸோ வாட்ஸ்அப் வந்து வெப்லேயும் வரும், நம்மளுக்கு வந்து ஆப்பாகவும் ஆப்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபோன், மொபைல். இப்போ மேக்ஸிமம் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது மொபைல் அப்ளிகேஷனாக தான் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க்காக டெப்த்தாகி போய் பார்க்கலாம் எப்படின்ற மாதிரி பாருங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள் தர்ஷனா அண்ட் ஃபாத்திமா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? தர்ஷனா வந்துட்டு ஃபாத்திமாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா, குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறா. ஃபாத்திமா அதை பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு ரீமெசேஜ் வச்சு ரிப்ளை மெசேஜ் வந்து திரும்ப தர்ஷனா அனுப்புறான். இப்படிதான் நம்ம சேட் வந்து ஹேண்டில் ஆகும். கரெக்டா? இப்போ இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும் வாட்ஸ்அப்பை பத்தி. நான் மெசேஜ் போட்டா உனக்கு வரும், நீ மெசேஜ் அனுப்புனா எனக்கு வரும், அவ்வளவுதான். இதுதான் தெரியும். இன்னும் டெக்னிக்கலா ஒரு டெக் ரிலேட்டிவா பாக்குறோம் அப்படின்னா, தர்ஷனா வந்து ஃபாத்திமாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா தர்ஷனா ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெட்வொர்க் வேணும், விச் இஸ் மொபைல் டேட்டா ஆர் எல்ஸ் ஒய்ஃபை அவ டேர்ன் ஆன் பண்ணியிருக்கணும். ஏன்? அந்த அப்போதான் அந்த ஆப், மொபைல் ஆப் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்போ தர்ஷனா என்ன பண்ணுவா, அப்போ மொபைல் டேட்டாவும் ஒய்ஃபை இல்லைன்னா ஆப் ரன் ஆகுமான்னு கேட்டா ரன் ஆகும். பட் உன்னால எந்த டேட்டாவையும் அனுப்ப முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ குட் மார்னிங் ஒரு டேட்டாவை அனுப்புற அப்படின்னா போகிறதுக்கு நெட்வொர்க் வேணும். அதெல்லாம் சொல்றேன். சரி, மொபைல் டேட்னா தெரியும்ல எல்லாத்துக்கும், நம்ம நார்மலாக நெட் ஆன் பண்ணுறது ப்ளஸ் ஒய்ஃபை வந்து ப்ராட்பேண்ட்லேருந்து வருது. சரி, இப்போ தர்ஷனா வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு நேராக வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஃபாத்திமா சேட்டை பிக் பண்ணி அதை டைப்பிங்கில் கிளிக் பண்ணி ஹலோ குட் மார்னிங்கிறத அனுப்பி சென்டுன்னு கொடுப்பான். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், நம்ம மொபைல் டேட்டால இருந்து இந்த டேட்டாவை எடுத்துட்டு ஃபாத்திமா நம்பருக்கு போய் அட்டாச் ஆகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். எங்க வாட்ஸ்அப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு வெயிட்டிங்ல நிற்கும், ஒரு வெயிட் லிஸ்ட். யாருன்னா ஃபாத்திமா நெட் ஆன் பண்ணணும்ல. ஃபாத்திமா நெட்டோ இல்லை ஒய்ஃபையோ ஆன் பண்ணாதானே
நம்மளுக்கு வந்து டபுள் டிக் ஆகும். ஸோ அப்போ அந்த வெயிட் பண்ணுது அப்படின்னா நெட்வொர்க் ஆனா இல்லை, ஜஸ்ட் ஆக்டிவேட்டடா இல்லை. அப்போ ஃபாத்திமா நெட்டை ஆன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டா அப்படின்னா டக்குன்னு தர்ஷனா அனுப்பின மெசேஜ் வந்து ஃபோனுக்கு வச்சு வாட்ஸ்அப் ஆப்புக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஆப்புக்கு வந்த உடனே அவ இன்னும் சீன் விச் இஸ் ஃபாத்திமா பார்க்கல அப்படின்னா தர்ஷனா ஃபோன்ல டபுள் டிக்காக தான் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் ஃபாத்திமா ஓப்பன் பண்ணிட்டா அப்படின்னா அது ப்ளூ டிக் ஆகி அவ டைப் பண்ணி சென்ட் பண்ணுவா. சேம் அதே மாதிரி தர்ஷனாக்கு எப்படி வரும்னா வாட்ஸ்அப்புக்கு முன்னாடி ஸ்டே பண்ணும். தர்ஷனா மொபைல் டேட்டா ஆன் பண்ணியிருந்தானா உள்ள வந்து. ஸோ அப்போ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் போகிறதுக்கு 2-3 வெரிஃபிகேஷன்ஸ் போதும். தர்ஷனாக்கு ஒன்று, ஃபாத்திமாக்கு ஒன்று. மொபைல் டேட்டா ஆனா இருந்தால் தான் உள்ளே போகணும். உள்ளே போனாலுமே ஃபாத்திமா ஓப்பன் பண்ணாதான் அது டிக் ப்ளூ டிக்காவே ஆகணும். வச்சு அவ சீன் பார்த்துட்டா அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப் நம்மளுக்கு வரணும். ஸோ 2 வெரிஃபிகேஷன்ஸ் இருக்காங்க. கரெக்டா? இந்த 2 வெரிஃபிகேஷனும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். மொபைல் டேட்டா ஆனா இருந்துச்சுன்னா நீ டபுள் டிக்ல போயிரு, மொபைல் டேட்டா ஆன்ல இல்லைன்னா சிங்கிள் டிக்லேயே வச்சிரு. அந்த வெரிஃபிகேஷன்ஸ்லாம் ஒரு எஃபர்ட்ல தான் வந்து ஹேண்டில் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னொரு டைப்ல ஒரு டேபிள்ல வந்துட்டு நீ லிஸ்ட்டை ஆட் பண்ணிட்டே வர. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்ல லிஸ்ட். எஸ்கியூஎல் பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? லாஸ்டா கேட்டிருந்தோம்ல, எஸ்கியூஎல் யாருக்கெல்லாம் தெரியாது? தெரியும்னா தம்ஸ் அப் பண்ணுங்க, தெரியாதுன்னா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ஃபசிலாக்கு தெரியும், செக்கியம்மாளுக்கு தெரியும், ஃபாத்திமா. ஓகே ரைட், எல்லாருக்குமே எஸ்கியூஎல் தெரியும் ரைட். ஸோ அப்போ ஒரு டேபிளை கனெக்ட் பண்ணி அந்த எஸ்கியூஎல்ல வந்து பிளேஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட்டை, ஏதோ ஒரு லிஸ்ட் நேம் எக்ஸல் ஷீட்ல வர மாதிரி நேம் ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ நீ என்ன பண்ற, எனக்கு நம்ம எக்ஸல் ஷீட்ல வந்துட்டு ஜஸ்ட் டைப் பண்ணி என்டர் தட்டினா அந்த ரோ வந்து ஃபுல் ஆயிரும். கரெக்டா? ஆனா நம்ம கோட்ல வந்துட்டு அப்படி பண்ண முடியாது. நீ டைப் பண்றதுக்கு ஒரு கோட் எழுதணும், டைப் பண்ணது உன் டேபிள்ஸ்ல போறதுக்கு ஒரு கோட் எழுதணும், டேபிளை எல்லாம் மொத்தமா நீ பார்க்கணும்னா அதுக்கு ஒரு கோட் எழுதணும். நம்ம இந்த கொரி எழுதுவோம் தெரியுமா, டேபிளை ஃபுல்லா வியூ பண்றதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ன டேபிள் நேமோ போட்டா அது எல்லாம் டேபிள் லிஸ்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ல இருக்கு. சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் அது கோட்ல சொல்லி சொல்லி பண்ணும். இந்த மாதிரி ஒரு சில மெத்தடெல்லாம் நான் சொன்னா செஞ்சா போதும், இல்லைன்னா நீ செய்ய வேணாம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஹூக் கான்செப்ட்ஸ்ல வருது. ஸோ விச் மீன்ஸ் நான் சொன்னேன்னா இந்த மெசேஜை எடுத்துட்டு போ. ஓகேவா? நான் சொல்லலைன்னா எடுத்துட்டு போகாத, நான் சொன்னா அவனுக்கு டிஸ்பிளே பண்ணு, நான் சொல்லலைன்னா டிஸ்பிளே பண்ணாத, விச் இஸ் ஒரு ஹூக் ஹேண்டில் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த யூஸ் எஃபெக்ட் கான்செப்ட் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஓவராலா சொன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு குட்டி ஃபங்க்ஷனா இது செயல்படும். ஓகேவா? நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதை கால் பண்ணி விளையாடுறோமோ, இது வந்துட்டு காலே பண்ண வேணாம். எப்பவுமே இது பேஜ் ரெஃப்ரெஷ் ஆனாலே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட். ஓகேவா? நான் ஏன் இந்த வாட்ஸ்அப் எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சரி எதையோ அந்த டேட்டாவை தூக்கிட்டு வருது உள்ள போகுது அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கும். பட் இதை நீங்க பேக் எண்டுக்கு படிக்கும் போது தான் நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு சூட்டபுளான ஒரு நாலேஜ் வரும். ஓகேவா? பேக் எண்டை படிச்சு பேக் எண்டை வச்சு இதோட கனெக்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணுவீங்க பார்த்தியா, அப்போதான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வர அண்டர்ஸ்டாண்டா? ஒரு கெஸ் கிடைச்சிருக்கா யூஸ் எஃபெக்ட்னா என்னன்னு? இல்லை யாருக்கும் புரியலையா? பத்தியமா ஓகே ரைட், சூப்பர் சூப்பர் டன். ஓகே டன். So now the use effect hook allows you to perform side effects in your component. So இதை நீ வந்து சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி சொல்லலாம். இந்த லோடிங் இதெல்லாம் மெயின் ரோல் கிடையாது, ஒரு சைட் எஃபெக்ட் மாதிரி தானே. சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி இவங்க வந்து ரியாக்ட்ல வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் ஃபெச்சிங் டேட்டா. அந்த ஃபெச்சிங் டேட்டா தான் என்னது, நம்ம இந்த சொன்ன மத்தியா வாட்ஸ்அப் அங்கேருந்து வாங்கு இங்கேருந்து அனுப்பு அப்படின்னு அந்த மாதிரி டேட்டாக்கள். அண்ட் டைரக்ட்லி அப்டேட்டிங் த டோம் அண்ட் டைமர்ஸ். ஓகேவா? டைரக்ட்லி அப்டேட்டிங் த டோம். ஸோ ஒரு டேக் இருக்கு, H5 சம்திங் ஹெட்டிங் டேக் இருக்கு, அதை நீ டைரக்டா போய் மாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னா நீ போய் ஹேஷ்டேக்ல போய் மாற்றலாம். ஓகேவா? இன்கேஸ் இந்த பட்டனை அமுக்குனேன்னா எனக்கு இந்த லெட்டர் மட்டும் மாறணும். இப்போ ரியாக்ட் யூஸ் எஃபெக்ட் ஹூக்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குங்க. ஓகேவா? நான் இங்கே பட்டன் அமுக்குனேன்னா இந்த யூஸ் எஃபெக்டை எடுத்துட்டு ஸ்டேட் வந்து விழணும். ஓகேவா? மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஸ்டேட் மட்டும் வரணும் அப்படின்னா நீ டோம் மூலியமா ஈஸியாக மாற்றிக்கலாம்.
எதை வச்சு யூஸ் எஃபெக்டை வச்சு இவங்க வச்சு வந்தீங்கன்னா அண்ட் டைமர்ஸ் மேக்ஸிமம் ஓவராலாக பார்க்கும்போது டெய்லி டேட்டா அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரி டைம் ரிலேட்டடான கான்செப்டை இவங்ககிட்ட வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தா அப்படின்னா 2 ஆர்குமெண்ட்ஸை நீ பாஸ் பண்ணலாம். இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆப்ஷன் டிபெண்டன்சிங்கிறது ஆப்ஷனல் தான். ஏன்னா இந்த டிபெண்டன்சி ஃபார்மெட் வந்து இது ஃப்ரண்ட் எண்டுக்கு அவ்வளவா யூஸே ஆகாது. டிபெண்டன்சி நான் ஏன் சொல்கிறேன்னா இது பேக் அண்ட் ப்ராசஸரில் தான் வரும். எப்போ இந்த ஃபெச்சிங் டேட்டா விச் இஸ் ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணும்போது ஃபெச்னா என்ன வாங்குறது அங்கேருந்து எடுத்துகிட்டு வருது. ஓகேவா, ஒரு வண்டிக்குள்ள தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி அப்படி வச்சுக்கோ. என்ன நடக்கும் அந்த டிபெண்டன்சி அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த எஸ்கியூஎல் டேபிள் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இங்கே ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோ எல்லாம் இப்போ ஃபாத்திமா, தர்ஷனா, இசக்கியம்மாள் 3 பேர் லிஸ்ட் இருக்கு. ஃபசிலாவோட லிஸ்ட்டை நான் இனிமே தான் ஆட் பண்ணணும். சரியா, அப்போ எனக்கு இந்த டேபிள் வந்து ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு உடனே அவுட்புட்ல வந்து ஆடட்னு ஒரு மெசேஜும் வரணும், ப்ளஸ் ஆட் பண்ண ரோ யாரு அந்த டீட்டெயிலும் அவுட்புட்ல வரணும். ஸோ புரியுதா, நான் இங்க ஆட் பண்ணனா எனக்கு அவுட்புட் உடனே வரணும். ஸோ இந்த உடனே ஆக்ஷன் பண்றது யாருன்னா இந்த யூஸ் எஃபெக்ட்ல டிபெண்டன்சி மூலியமா சொல்லிடுவாங்க. எஸ்கியூஎல் கொரி அதாவது பேக் எண்ட்ல நடக்கும். எஸ்கியூஎல் கொரியில யாராவது ஆட் ஆனாங்கன்னா இந்த டிபெண்டன்சி மூலியமா இந்த ரோவை எடுத்துட்டு வந்து அவுட்புட்டா வந்து பிரிண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் நாலேஜ் நடக்கும். பட் நீ அங்க எழுத போற சின்டாக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். அது நீ பேக் எண்ட படிச்சாதான் நீங்க எழுத முடியும். சரியா, ஸோ டிபெண்டன்சி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி பேக் எண்ட் நான் வருவேனான்னு தெரியாது, யாரோ சொன்னானா இந்த யூஸ் எஃபெக்ட்ல வச்சு நீ எப்படி கேதர் பண்ணிக்கணுங்கிறது நல்ல மோல்டப் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த யூஸ் எஃபெக்டை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிக்கணும். இதுக்குள்ளதான் யூஸ் ஸ்டேட்டும் வருவாப்ல. சாரி, இதுக்குள்ள மீன்ஸ் இவங்களுக்குள்ள வர மாட்டாங்க. இந்த ஃபேமிலியில யூஸ் ஸ்டேட்டா ஒருத்தர் உண்டு, அவரை வச்சியும் நீ இந்த யூஸ் எஃபெக்ட்ல யூஸ் பண்ணுவேன். நம்ம எப்படி யூஸ் ஸ்டேட்ல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றோம், கரெக்டா இல்ல பண்ணிருப்போமா? எஸ், இந்த செட் காருங்கிறது நம்ம என்ன சொன்னோம் லாஸ்ட் கிளாஸ்ல, ஃபங்க்ஷன் சொன்னோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன் அப்படின்னா இதுக்குள்ள எங்கேயோ நம்ம பண்றோம். ஆனா இங்க வந்துட்டு இந்த யூஸ் எஃபெக்ட்லயே கால் பண்ணுவாங்க. இங்க உங்களுக்கு சின்டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வச்சுருவாங்க. இதுலையும் கால் பண்ணுவாங்க, இல்லை உள்ள எழுத போற கோட்லையும் கொடுத்துவாங்க. மேக்சிமம் டு த பாயிண்ட் யூஸ் எஃபெக்ட் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா நீ யார்ட்டையா பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பேஜ் இஸ் ரெஃப்ரெஷ்டு, த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கோஸ் டு யூஸ் எஃபெக்ட். அப்படின்னா ஒரு பேஜை நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன ஒர்க் ஆகணுங்கிறது யூஸ் எஃபெக்ட்குள்ள இருக்கிற கோடு தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ 1 2 3 இந்த மாதிரி கோட்ல நம்ம எழுதுவோம். நான் வாட்டர் ஃபால்ஸ் முன்னும் ஒரு காலத்துல சொல்லியிருந்திருப்பேன், கரெக்டா? ஞாபகம் இருக்கா வாட்டர் ஃபால்ஸ் மூமெண்ட்? எனிஒன்? ஓகே, ஃபசிலா, எஸ், சூப்பர் சூப்பர் தர்ஷனா, 4 பேர் சொல்லியிருக்கேன். அந்த வாட்டர் ஃபால்ஸ் மூமெண்ட் எப்படி சொன்னேன்? 1 2 3 இங்க இருக்கிறவன் பார்த்தாதான் இந்த 3 தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இதை நீ பேஜை என்னதான் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். ஆனா நீ 5th லைன்ல யூஸ் எஃபெக்ட் எழுதியிருக்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைன்லாம் விட்டுட்டு இந்த யூஸ் எஃபெக்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் வந்து காமிப்பாங்க, விச் இஸ் பேஜ்ல. அதனாலதான் இந்த ஒரு லோடிங் ஆகுற சிம்பிள் எல்லாமே இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ள எழுதுவாங்க. பேஜ் ஓப்பன் ஆகுது டைம் எடுக்குதுன்னா இங்க வந்து லோடிங் சிம்பிளா வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் ஆனோடனே அந்த யூஸ் எஃபெக்ட்குள்ள அந்த லோடு வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். நம்ம சில வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன், நடுவில் ஒரு லோட் ஆயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வரும். அந்த லோடு யார் பண்ணுவாங்கன்னா அந்த யூஸ் எஃபெக்டோட வேலை தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கோஸ் டு யூஸ் எஃபெக்ட் தான், அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கலாம். ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. ஃபங்க்ஷனை வச்சு என்ன பண்ண முடியும்? இங்கே ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கு, பார்க்கலாம். ஒரே நிமிஷம். சாரிங்க, சரி. இப்போ இந்த யூஸ் எஃபெக்ட் ஹூக்கை பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஸ்டேட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ நீ ஃபர்ஸ்ட் இங்கே ரெண்டர் பண்ணுற யாரை ரெண்டர் பண்ணுறோம்? டைமர் ரெண்டர் பண்ணுறோம். ஓகே, டைமருக்குள்ள வராங்க. கான்ஸ்டன்ட் கவுண்ட் கமா செட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் 0. ஓகேவா, ஸோ நான் நீங்கள் நேற்று ட்ரை பண்ணி பார்த்தீங்களான்னு தெரியல, நான் அதை கேட்க மறந்துட்டேன். சரி, நேற்று ட்ரை பண்ணாலும் பண்ணலைனாலும் நான் சும்மா ஜஸ்ட் ஒரு கொஸ்டினாக கேட்குறேன்.
உங்களால முடிஞ்சதை பதில் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அந்த யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஜீரோ, அந்த ஜீரோங்கிறது என்ன, விச் மீன்ஸ் அதுக்குள்ள இருக்கிற யாரு அவங்க? எனி ஒன்? டிஃபால்ட் வேல்யூ. ஓகே, ஃபாத்திமா வந்துட்டு சொல்லியிருக்காங்க டிஃபால்ட் வேல்யூ. யா, குட். ஸோ அது யாருக்கு அந்த டிஃபால்ட் வேல்யூ அசைன் ஆவாங்க? ஃபர்ஸ்ட் ஜீரோ இருக்குன்னா ஜீரோ யாருக்கு அசைன்? இப்போ ஓகே, ஃபாத்திமா கவுண்ட், ரைட், சூப்பர். ஸோ அதை நான் அப்போ இந்த கவுண்ட் தான் இதோட வேரியபிள். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள இருக்கிறத யாருன்னு சொன்னீங்க அப்படின்னா யூஸ்டேட் ஆஃப் ஒரு ஹூக் வேல்யூ. ஓகேவா? அந்த ஹூக் வேல்யூல நீங்க எழுதியிருக்க அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்குன்னு அர்த்தம். எம்டியா வச்சீங்கன்னா எம்டி தான். ஓகேவா? சரி, இப்போ அந்த செட் கவுண்ட் வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம் யார, அந்த கவுண்டை. எப்படின்னா ஹூக்கிங், புரியும்ல? செட் கவுண்டை வந்து நான் கூப்பிட்டு இதை மாத்திரம் அப்படின்னா இதை எடுத்து வெளியே போட்டுட்டு ஹூக் பண்ணி ஒருத்தர் வைப்பார். அப்படியே ஒன்று ஒன்றா அசைன் பண்ணி ரவுண்ட். சரி, இப்போ நம்ம பார்க்கறது யூஸ் எஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாரு. யூஸ் எஃபெக்ட் ஆஃப் ஒரு அரே ஃபங்க்ஷன். ஓகேவா? அந்த யூஸ் எஃபெக்ட் மேக்ஸிமம் அரே ஃபங்க்ஷன்ல தான் வரும் ஸ்டார்டிங்ல. எதுவுமே அரே சாரி ஆரோ ஃபங்க்ஷன் இல்லாமல் வரவே வராது. ஒரு ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள ஓப்பன் பண்ணி செட் டைம் அவுட். ஓகேவா? இந்த செட் டைம் அவுட்டுங்கிறது நீங்க புதுசா பார்த்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி யாராவது அந்த செட் டைம் அவுட்டை பார்த்துருக்கீங்களா? எனி ஒன்? ஓகே, ஃபாத்திமா இல்ல. அதர் தென் கஷ்னா, வசிலா, சினிமா. ஓகே, டன். நான் இப்போ அது என்னங்கிறத நம்ம ஷேர் பண்றேன், நல்லா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறது வந்து நீங்க நினைக்கலாம், சில பேர் நினைப்பாங்க இவருக்கு தெரியல போல் இருக்கு அதனால வந்து காமிக்காது அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. எப்பவுமே நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன், நம்மளால 1 to 100 அப்படிங்கிற லெட்டர்ஸை நம்மளால படிச்சிட முடியும். கரெக்டா? ஆனா 1 to 1000 படிச்சிட முடியும்னா எஸ் முடியும். ஸோ 1 to 10,000, 1 to 1 lakh படிச்சிட முடியும்னா அதையும் முடியும். பட் ஒரு எக்ஸாமா நீ வச்சுக்கிட்ட, லைக் ஏதோ ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வச்சீங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. கரெக்டா? நம்ம சின்ன பிள்ளைல எப்படி படிச்சிருப்போம்? 1ல இருந்து 10 வரை சொல்லிடுவாங்க, 10ல இருந்து 11, 12 அப்படி 100 வரை கன்ஃபார்மா சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? அந்த 100க்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ்லாம் எப்படி நம்ம கெயின் பண்ணிருப்போம்னா நம்மளா தான் படிச்சிருப்போம். லைக் 101, 102 எல்லாமே 1 2 3 திரும்ப பேஸ் பண்ணி ரன் ஆகும். 200, 300, 500, 600, 700, 900, 1000, 1000 அடுத்து வர்றது 1100, 1200. ஸோ அந்த பேஸ்ல வந்து நம்ம அமௌண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிப்போம். ஓகேவா? ஆனா 1 to 10 தெரியாம போனா உங்கள்கிட்ட வந்துட்டு 300 சொன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. கரெக்டா? ஸோ எப்படி நம்ம 1 to 100 நம்ம ஒரு கவுண்டபிளா நினைச்சிட்டு மிச்சத்தை எப்படி லேர்ன் பண்ணோமோ அதே மாதிரி தான் அந்த பிளாட்ஃபார்ம். இதை வந்து ஃபுல்லா படிச்சிட முடியாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கரெக்டா? இப்போ உங்களுக்கு இது தெரியாத கோடு. கரெக்டா? இந்த தெரியாத கோடை வந்து நான் அவங்ககிட்ட காமிக்கிறேன். கரெக்டு தானே? காமிச்சிட்டு உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், பட் இந்த பிளாட்ஃபார்ம் தெரியலன்னா டக்குன்னு கூகுள் சர்ச் தான் பண்ணணும். ஓகேவா? இது நம்ம படிக்கலையே, இது நம்ம பிபிடிலே வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிகாஸ் இது வந்து ஒரு நுணுக்கத்தின் ஒரு நுணுக்கமா உள்ள ஒரு கான்செப்ட். ஓகேவா? நம்ம பிளான் பண்றது எல்லாமே ஒரு மெயின் ரோலுக்கு, மெயின் ஒரு கம்பெனிக்கு ரெடி ஆகிற மாதிரி தான் நம்ம லேன் ஆகிட்டே வரும். சரியா? அப்போ கம்பெனிலுமே இந்த இதெல்லாம் நடத்துவானான்னு கேட்டா இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனில பிளேஸ் ஆறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு 6 months இன்டர்ன் தருவான். சரியா? ஒரு வெப் அப்ளிகேஷன் பத்தி பேசுறானே வச்சுப்போம். ஆனா அந்த 6 monthsமே நீங்க வெப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தான் சொல்லி தருவானே தவிர இந்த மாதிரி யூஸ் எஃபெக்ட் இதெல்லாம் போட்டு நடத்திட்டு இருக்க மாட்டான். ஏன்னா இதெல்லாம் பேசிக்ஸ். அந்த பேசிக்ஸ்க்கும் கீழே இருக்கிறவங்க தான் இவங்க. அப்போ இவங்களெல்லாம் நம்ம எப்படிதான் லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம பண்றோம் பார்த்தியா? ஸோ செட் டைம் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்துட்டு W3 ஸ்கூல்ல உள்ள இது ஒரு சின்ன ஒரு மெத்தட் தான். ஓகேவா? உங்களுக்கே தெரியும் W3 ஸ்கூல்ல வந்துட்டு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே படிச்சாதான் நீங்க ஜாவா ஸ்கிரிப்டை கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இது எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th year வரை படிக்கலாம். படிச்சுட்டு நீங்க ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி சிங்கிள் லைனா தான் தெரியும். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட்
ஒன் பார்ட் ஆஃப் ஒரு ஸ்மால் திங் தான். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி ஒரு இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணுறோங்கிறது தெளிவாக இருக்கணும், ஸ்மார்ட்டராக இருக்கணும். சரியா? நீ இதெல்லாம் லேர்ன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் எல்லாரும் பிளேஸ் ஆகிற டயத்தில் நீ அப்போ தான் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸே பார்த்துட்டு இருப்ப. லைக் நம்ம இப்போ பார்க்கோம்ல யூசஃப், அந்த மாதிரி பிளான் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாம் உடனே உடனே கூகுள் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் தெரியல, நான் இப்போ சொல்கிறேன் சும்மா. ரைட்டா? சரி, இப்போ இதில் செட் டைம் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா மை கிரீட்டிங் 5000. ஓகேவா? ஸோ 5000ங்கிறத என்ன அர்த்தம் அப்படின்னா 5 செகண்ட்ஸ்க்குன்னு அர்த்தம். வெயிட் 5 செகண்ட்ஸ் ஃபார் த கிரீட்டிங். ஸோ அதோட அவுட்புட்டை பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு. யா, சரிதா? வெயிட் 5 செகண்ட்ஸ் ஃபார் த கிரீட்டிங். ஒரு 5 செகண்டை கழிச்சு நம்மளுக்கு இந்த ஹாப்பி பர்த்டேங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இது ஒரு நார்மலான கான்செப்ட். அப்போ 1000 அப்படின்னா ஒரு செகண்டை சொல்றதுக்கு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம கோட்ல பார்க்கலாம். ஓகே, ஃபார் 1000 இட் டென்ஸ் டு 1 செகண்ட் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ பாரு, செட் டைம் அவுட் ஆஃப் அரே ஃபங்க்ஷன். செட் டைம் அவுட்ல தான் நம்ம எல்லாமே சூஸ் பண்ணி வைக்கணும். எது நம்ம டைம் கோட் என்ன, அது என்ன கமா கொடுத்து என்ன டைம்ல செட் பண்ணணுங்கிறத வைக்கணும். கரெக்டா? ஆனா இவங்க ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு செட் டைம் வச்சு செட் டைமுக்கே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா ஆரோ என்ன ஆகும், 1 by 1 எடுக்கிறோம். நான் ஆல்ரெடி இந்த எக்ஸாம்ல காமிச்சிருந்தேன் ஆரோ இல்லாம எழுதுனா. இங்க இந்த செட் கவுண்ட்டை கால் பண்றாங்க, செட் கவுண்ட் ஆஃப் கவுண்ட். அப்படின்னா இந்த செட் கவுண்ட்ல இருக்கிறதுக்கு ஒரு பேராமீட்டர். அந்த பேராமீட்டர் யாருன்னா இங்க இருக்கிறவர்னா யாரு, 0 tends to count plus 1, so which is 0 plus 1. ஓகேவா? 0 plus 1 அப்படிங்கிறது என்ன கன்சிடர் ஆகுதுன்னா இங்க இருக்கிற கவுண்ட் எடுத்து நான் ஆரோ ஃபங்க்ஷன் மூலியமா வச்சு 1 by 1 0 plus 1 ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இந்த யூஸ் எஃபெக்ட் நீ எத்தனை டைம் ரெஃப்ரெஷ் பண்றியோ அத்தனை டைம் வந்து ஒரு வேல்யூவா ஆட் ஆகும். ஐ ஹாவ் ரெண்டர் கவுண்ட் டைம்ஸ். ஸோ எத்தனை டைம் பண்ணியிருக்கியோ அத்தனை டைம். ஸோ இங்கே 31 பண்ணியிருக்காங்க. சாரி, இவங்க 31 பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம ஒரு அவுட்புட்டாக லாஸ்ட்டில் பார்ப்போம். சரியா? ஸோ செட் டைம் அவுட்னா என்ன, அது ஒரு டைமை சஜஸ்ட் பண்ணி ஒரு ஒரு மெசேஜோ எதையோ கிளாரிஃபை பண்ணுது. அந்த செட் டைம்குள்ளே நம்ம யாரை கூப்பிட்டுருக்கோம், நம்ம செட் கவுண்ட்டை கூப்பிட்டு ஒர்க் பண்ணுறோம். இந்த செட் கவுண்ட் என்ன பண்ணுது, இருக்கிறத +1 பண்ணுது. ஓகேவா? ஸோ இதை லாஸ்ட்டாக நம்ம ஒரு டெமோவா விஷுவலில் பார்ப்போம் நம்ம எத்தனை டைம் வருதுன்னு. ஸோ அண்டர்ஸ்டாண்டபிள் தானே? செட் டைம் அவுட்டை பற்றி யாருக்கும் எதுவும் கவலை இல்லைல்ல? ஓகே, ஓகே, ரைட், சூப்பர், டன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பட் void it keeps counting even though it should only count once. Use of it runs and every render. That means that when the count changes, a render happens, which then triggers another effect. This is not what we want. There are several ways to control when side effects run. ஸோ இது என்ன ஆகும்னா ஆரோ ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு செட்டில் ஆஃப் டைம் வர ரன் ஆகிட்டே இருக்கும். சொல்லணும் அவனுக்கு ஒன்ஸ் நீ ஒரு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்க அது யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும் சொன்னேன். கரெக்டா? ஆனால் அது ஒரு ரெஃப்ரெஷ்க்கு ஒரு செட்டில் ஆஃப் டைம் வர உள்ள யூஸ் எஃபெக்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். சரியா? அந்த ரன்னை வந்து உன்னால் ஸ்டாப்பே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில இதெல்லாம் கிராஷ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கிராஷ் ஆகிறதுக்கு காரணம் யாராக இருப்பாங்கன்னா யூஸ் எஃபெக்டாக தான் இருப்பார். அந்த பேக் ஹேண்டோட ப்ராசஸ் வந்து கரெக்டாக ஃபெச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ரன்னுக்கு ஃபெச் பண்ணிட்டே இருக்கும். ஃபெச்சிங் வந்து ஒரு ஸ்டாப், நீ ஃபெச்சே ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் யூஸ் எஃபெக்டே ஸ்டாப் ஆகும். ஓகேவா? நீ டேட்டாவை திரும்ப 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 கொடுத்துட்டே இருந்தேன்னா அது வாங்கிட்டே இருக்கும் போது அது கிராஷ் ஆயிடும். அது மாதிரி மிஸ்மேட்ச் ஆகிடும். இப்போ எப்படி தர்ஷனாவும் ஃபாத்திமாவும் ஒரு மெசேஜ் பற்றி சொன்னானோ, தர்ஷனா ஒரு மெசேஜ் அனுப்புனா ஃபாத்திமா ஒரு மெசேஜ் அனுப்பாங்க. அந்த மாதிரி ஈவெண்ட்கெல்லாம் நடந்துச்சுன்னா அது ஹேண்டில் ஆகும். தர்ஷனா மட்டும் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருந்தா
உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப் வந்து அன்லிமிட்டட் சேட்டு, அதனால அது அன்லிமிட்டடா போயிட்டே இருக்கும். பட் ஒரு நம்ம படிக்கிற ஒரு செட்டிலான ஒரு சின்ன பீரியட் தான். அப்ப அந்த மாதிரி சோர்ஸுக்கு யூசர் எஃபெக்ட்டுக்கு வந்து நீ கொடுத்துட்டே இருந்தேன்னா கிராஷ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த கிராஷை நீயாவே உன் யூஸ் எஃபெக்ட் மூலியமாவே ஸ்டாப் பண்றதுக்கு இந்த டிபெண்டன்சியும் எழுதி வைப்பான். எப்படின்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் இன்க்ளூட் த செகண்ட் பேராமீட்டர் விச் அக்செப்ட்ஸ் an array. We can optionally pass dependency to use effect in this array. அதாவது டம்மியா ஒரு அரேயை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நோ டிபெண்டன்சி பாஸ், டிபெண்டன்சியே இல்லாமல் பாஸ் ஆகிற யூஸ் எஃபெக்டோட சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம இப்போ பார்த்தோம், அரே ஃபங்க்ஷனை உள்ள வச்சு கால் பண்ணோம் பார்த்தியா? அரே ஃபங்க்ஷன் மட்டும் கேர்லி பிரேசஸ்க்குள்ள தான் இவ்வளோத்தையும் எழுதியிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் டிபெண்டன்சி வச்சு வந்துச்சுன்னா எப்படி வருதுன்னு பாருங்க. அண்ட் எம்டி அரே இதை ஏன் போடுவாங்க அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரன் ஆகாம நிக்கிறதுக்கு. ஒன்லி ரன்ஸ் ஒன்லி அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டர். ஓகேவா? ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டருக்கு மட்டும் ரன் ஆயிட்டு அந்த அரே இருக்கிறனால இது வந்து எப்படின்னா யூஸ் எஃபெக்டை வந்து ஏமாத்துற மாதிரி. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த டிபெண்டன்சி வந்து ஒரு பேக் அண்ட் ப்ராசஸ்ல வரும்னு சொன்னேன். கரெக்டா? நீங்க வந்துட்டு எம்டியா ஒரு அறையை போட்டேன்னா யூஸ் எஃபெக்ட் வந்து என்ன நினைச்சிடும்னா, திரும்ப திரும்ப ரெண்டர் பண்ண வேணாம், பேக் எண்ட்ல இருந்து ஏதோ ஒரு ஃபெச்சிங் வருது, அப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அது ஏமாந்து போய் வெயிட் பண்ணும். எம்டி போட்டே ஏமாந்து போய் நிற்கணும்னு அர்த்தம். எம்டி இல்லாமல் இந்த போட்டிருக்காங்க ப்ராப்ஸ் ஆர் ஸ்டேட், அப்படி போட்டேன்னா அது வந்துட்டு அண்ட் எனி டைம் எனி டிபெண்டன்சி வேல்யூ சேஞ்சஸ், இந்த வேல்யூவை பொறுத்து அது இஷ்டத்துக்கு ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அரேக்குள்ள நீ ஃபர்ஸ்ட் ஒரு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ற, அது ஒரு டேட்டாவை வாங்கி போடுது யூஸ் எஃபெக்ட் மூலியமா. டேட்டா வாங்கி போட்டுட்டா, போட்டதுக்கு அப்புறம் இங்க இந்த ப்ராப் ஸ்டேட் மூலியமா போதும், ஒரு 31st டேட்டா வரும்போது நீ ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு ஏதோ ஒரு கொரி இங்க வச்சிருக்க அப்படின்னா, அதை பார்த்து யூஸ் எஃபெக்ட் வந்து அந்த 31st கொரி வரை ரன் ஆகிட்டு ஸ்டாப் வாங்கி நின்று. அவ்வளோதான் வித்தியாசம். நீ ஃப்ரண்ட் எண்ட்ல மட்டும் ஒர்க் பண்றவங்க இந்த எம்டிஏ போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, ஏன்னா கிராஷ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற. So to fix this issue, let's only run this effect on an initial render. ஓகேவா? ஸோ ஒரு மாதிரி ஈஸியாகவும் இருக்கலாம், ஒரு மாதிரி இது என்னடா சம்மந்தமே இல்லை. எனக்கு வந்து நானும் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஈக்குவாலிட்டியான ஒரு எக்ஸாம்ல எனக்கு வந்து ஃபோர்ஸபிளாக சொல்ல முடியல. சொன்னா அது வேற எங்கேயா போய் உங்களை கொண்டு விட்டுறக்கூடாதுன்னா அப்போ டெக்னிக்கலாக சொல்லிட்டு இருக்கேன். இதுவரை நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த யூஸ் எஃபெக்ட் வந்துட்டு ஒரு ஒரு பச்சவந்தி மாதிரின்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட இருக்கிற மாதிரி ஒரு கலர்ல இருக்கும், அங்கே போனோம்னா அது மாறிடும். அந்த மாதிரி உன்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும். பட் நாட் அ இஷ்யூ, ஜஸ்ட் ஒரு ஃபெச்சிங் டேட்டா காண்டி அது வேலை செய்யுது. ஓகேவா? பேஜ் ரிஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எந்த ஒர்க் நடக்கணும் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட்ல இருக்கிற ஒர்க்கு. ஓகேவா? நீ சிம்பிளா இப்படி நினைச்சுக்கோ, ஒரு 5 ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? ஃபங்க்ஷன் ஏ, ஃபங்க்ஷன் பி, ஃபங்க்ஷன் சி, ஃபங்க்ஷன் டி, ஃபங்க்ஷன் இ அப்படின்னு ஒரு 5 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். உள்ள எல்லாமே ஒரு ஒரு டேக் வச்சிருக்கேன். H4ல ஏதாவது சம்திங் ஹெட்டிங் டேக் வச்சு ஏதோ ஒன்று வச்சிருக்கேன். ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்றேன், எல்லாமே ஃபங்க்ஷனை கால் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகணும்னு நான் சொல்ல வரேன். ரைட்டா? இப்போ ஃபங்க்ஷன் ஏ அண்ட் பி இந்த ரெண்டு மட்டும் யூஸ் எஃபெக்ட்ல இருக்கு, மீதி 3 தனியா வெளியே இருக்கு. அப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு கால் ஆவாங்க அப்படின்னா ஏயும் பியும் தான் கால் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க இந்த சிடிஇ இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்துட்டு நீ ஜஸ்ட் கால் பண்ணா மட்டும்தான் நடக்கும். ஆனா யூஸ் எஃபெக்ட் குள்ள நீ போட்டுட்ட அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும் ஒன்ஸ் யூ வில் ரெஃப்ரெஷ் த பேஜ். ஸோ அண்டர்ஸ்டாண்டா நான் சொல்ல வர்றது? யாருக்கும் புரியாம இருக்குதா யூஸ் எஃபெக்ட்? ஒரு 50% புரிஞ்சா கூட போதும். ரஷ்னாக்கு ஓகே, அதை தான் பாத்திமா இசக்கியமால் ஓகே தானே, இல்லை திரும்ப நடத்தணுமா? ஸோ பாத்தியா, ஒரு கோடு வந்துட்டு நம்ம இந்த ரிஃப்ரெஷ்லாம் அடிக்கடி பண்றோம், ஆனா அந்த ரிஃப்ரெஷ்க்கு எவ்வளவு பெரிய மவுஸ் இருக்கு பத்தியா? நீ நோட் பண்ணி பார்த்திருக்கியா? யூடியூப்லயே நீ ஏதோ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க வெப் அப்ளிகேஷன்லேயே, நான் சொல்றது ஃபோன்ல இல்லை வெப்ல, டக்குன்னு நீ ரெஃப்ரெஷ் பண்ணிட்ட அப்படின்னா அது புதுசாக வேற எதையோ வந்து கொண்டு வரும். ஏன்னா அந்த ப்ரியாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகும், ரேண்டமாக ஜென்ரேட் ஆகி சேஞ்ச் ஆகி அந்த ப்ரியாரிட்டி வைஸ் என்ன வரணுமோ அது வந்துட்டே இருக்கும். அந்த கான்செப்ட் தான். சரியா? நீ இன்னும் டெக்னிக்கலாக நிறைய லேர்ன் பண்ணி உள்ள உட்காந்து ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ப்ராசஸ் வரும். சரியா?
ஒன்லி ரன் த எஃபெக்ட் ஆன் த இனிஷியல் ரெண்டர். இப்போ நல்லா பாரு, அதே கோடு தான் என்ன இருக்கு, ஒரு எம்டி அரே வச்சோன்னே யூஸ் எஃபெக்ட் ஏமாந்து போய் ஒரு டைம் மட்டும் ரெண்டர் பண்ணி 0+1=1ங்கிற அவுட்புட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணி. ஏன்னா இங்க யாரோ ஃபெச் பண்ண வாராங்க அப்படின்னு நினைச்சிட்டு அது ஏமாந்து போய் இதோடய நின்றும், திரும்ப வந்து ரீகால் ஆகாது. ஓகேவா? நான் அந்த பிராக்கெட் போட்டும் உங்களுக்கு அவுட்புட்ல காமிப்பேன். எப்படி நம்ம அவ்வளோ தூரம் அவுட்புட்டாக பார்ப்போமோ அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா? ஸோ இந்த கோடு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லைஃப் போவேன். தெரிலன்னா மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கூப்பிட்டுருங்க. ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹியர்ஸ் an example of use of a hoop that is depending on a variable. If the count variables updates, the effect will run again. ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன் ரெஃப்ரெஷ் ஆனா யூஸ் எஃபெக்ட்க்கு ப்ரியாரிட்டி போகும்னு சொன்னேன். ஓகேவா? அந்த யூஸ் எஃபெக்டே உன்னோட நார்மல் பட்டன் கிளிக் மூலியமாகவும் நீ ப்ரியாரிட்டி கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். அது ஒரு வெர்ஷன் டைப். ஓகேவா? அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டர் கவுண்டர் ரெண்டர் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. இங்கே கூப்பிட்டு 2 யூஸ் ஸ்டேட்டை வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ செட் கவுண்ட் கால்குலேஷன் ரெண்டுமே 0 வச்சிருக்காங்க. ஓகே, டன் குட். இப்போ என்ன நடக்குன்னு பாரு, யூஸ் எஃபெக்ட்ல வந்து செட் கால்குலேஷனை கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? செட் கால்குலேஷன்ல அரே ஃபங்க்ஷன் மூலியமா நல்லா நோட் பண்ணிருக்கணும். யூஸ் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதும் ஆரோ ஃபங்க்ஷன் தான், செட் கால்குலேஷனும் ஸ்டார்ட் ஆகிறதும் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் தான். அதுல கவுண்ட் ஸ்டார் 2, கவுண்ட்ல என்ன இருக்கு, 0 இருக்கு. 0*2னா என்ன அர்த்தம், எனிதிங் மல்டிப்ளை பை நம்பர் 0. ஓகேவா? சாரி 0 மல்டிப்ளை பை எனிதிங் 0. சரியா? நான் கொஞ்சம் மேக்ஸ் டீச்சர் மாதிரி பேசலாம்னு பார்த்தேன், எனக்கு வரல. ஓகே, டன். அப்போ இந்த லைனுக்கு ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா 0ல தான் இருக்கு, ரைட்டா? ஆனா ஆட் த கவுண்ட் வேரியபிள் ஹியர். கவுண்டோட வேரியபிளை இந்த அறையில வந்து நான் எழுதுறேன். எம்டி எப்பவுமே இது அறைக்குள்ள தான் எழுதணும். ஓகேவா? ஆர்எல்ஸ் சம்திங் எல்ஸ் நீங்க வந்துட்டு ஒரு எம்டி கொடுக்கறது வேற. பட் எம்டியாவே இருந்தாலும் நீ ஸ்பேஸ் விட்டுட்ட அப்படின்னா அது கன்சிடர் பண்ணாமல் போயிடும். ஸோ ஒரு அறையை கொடுக்கணும். இப்போ என்ன நடக்கு, ஒரு பி டேக்ல கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கர்லி பிரேசஸ், கவுண்ட்ல யார் இருக்கான்னு சொல்றேன். இங்க 2ன்னு வந்திருக்கு. ஆக்சுவலா 2 வரக்கூடாதுல, 0 தானே வரணும். மிஸ்டேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அவுட்புட் வந்து கொஞ்சம் ஆஃப்டர்ல வந்திருக்கு. சரி, இப்போ நீ கவுண்ட் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பட்டனை கிளிக் பண்ற, ஆன் கிளிக் ஆரோ டென்ஸ் டு செட் கவுண்ட் ஆஃப் சி டென்ஸ் டு C+1. இந்த சியை யாரை சொல்லியிருக்கேன்னா கவுண்ட்டை தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நீ கவுண்ட்னு கூட எழுதிக்கோ, போட்டு சின்னு எழுதி குழம்பிக்காத. கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் +1. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், 0+1 அப்படின்னு அர்த்தம். எப்போ இந்த பட்டனை நீ கிளிக் பண்ணும் போது C+1 ஆயிரும். அப்போ 0+1 1. இந்த 1 நேரம் எங்க போகும், கவுண்ட்ல போய் உட்காந்துரும். இங்க போய் சேஞ்ச் ஆகி செட் கவுண்ட் மூலியமா நீ அதை 1ஆ கன்வெர்ட் பண்ணிட்ட. 1 டென்ஸ் டு கவுண்ட். அப்போ கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1 ஆயிரும். கவுண்டோட வேல்யூ 0ல இருந்து அப்கிரேட் ஆகி 1 ஆயிரும். அப்போ செட் கால்குலேஷன் என்ன ஆயிரும், இது யூஸ் எஃபெக்ட்ல இருக்கு, இது ரன் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? யூஸ் எஃபெக்ட்ல இருக்கு. 1*2னா என்ன அர்த்தம், 2. ஸோ அதனால தான் அந்த 2 இங்க வந்திருக்கு. ஸோ அந்த நெக்ஸ்ட் அப்டேட்டை தான் இங்க வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இங்க 2ஆ மாறி கால்குலேஷன் டென்ஸ் டு கால்குலேஷன். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா 1*2ங்கிறது என்ன அர்த்தம், 2 தான். அப்போ செட் கால்குலேஷனோட வேல்யூ வந்து இங்க 2ஆ மாறி calculation is equal to 2 அப்படிங்கிற அவுட்புட் இங்க வரும். ஓகேவா? ஏன்னா 4 இருக்கு, இங்க ஏதோ ஒரு அவுட்புட் தலைகீழ தப்பா வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நம்ம வேணா இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், கிளிக் ஆனாதான் கவுண்ட் வந்து அப்டேட் ஆகும். கவுண்ட் அப்டேட் ஆகிட்டாலே யூஸ் எஃபெக்ட் வந்து ஒன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும், இந்த அரே வந்து கவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதுபடி ஸ்டாப் பண்ணிடும். திரும்ப போய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காது. ஓகேவா? ஒன்ஸ் இங்க என்ன இருக்கோ அதை மூலியமா இங்க ஸ்டாப் ஆகி நிற்கும். இல்லைன்னா அந்த யூஸ் எஃபெக்ட் வந்து கேரி ஆகிட்டே இருக்கும்.
அப்போ இந்த யூஸ் எஃபெக்ட் எப்போ நடக்கணும்னு கேட்டேன் அப்படின்னா, இந்த செட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா. செட் கவுண்ட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது. பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா கவுண்ட் வந்து 3 மாறும்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 + 1 3ன்னு மாறுதுன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த 3 வந்து இங்க போய் உட்காரும். அப்போ இது நியூ வேல்யூவா மாறிடும். 2ல இருந்து 3 மாறிச்சு. அதனால யூஸ் எஃபெக்ட் வந்து ஜென்ரேட் ஆகும், ஆக்டிவேட் ஆகி செட் கால்குலேஷனை கால் பண்ணும். அப்போ 2 * 2 4 கால்குலேஷன்ல வந்து இங்க வந்து இருக்கும். ஆனா கவுண்ட் வந்து 3ல தான் இருக்கும். அப்போ இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா, ஐயோ சாரி, இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா கவுண்டை வந்து எவ்வளோ இருக்குங்கிற பொறுத்து தான் யூஸ் எஃபெக்டே ஒர்க் ஆகும். ஓகேவா? நீ கவுண்டை புதுசா வேல்யூ மாத்தின அப்படின்னா இந்த யூஸ் எஃபெக்ட் புதுசா ஜென்ரேட் ஆகி ஒர்க் ஆகும். அதாவது புது பெட்ரோல் ஊத்துன மாதிரி இது திரும்ப ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆகும். அதோடய நின்றும். ஏன்னா இது பழைய பெட்ரோலா மாறிடும். திரும்ப அடுத்து நீ புது பெட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி புது வேல்யூ ஆட் பண்ணும்போது திரும்ப அது ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ இவர் மூலியமா தான் யூஸ் எஃபெக்ட் ஸ்டார்ட்டே ஆகாது. ஓகேவா? இல்லைனா யூஸ் ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகாம அப்படியே நின்றுவாங்க. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டா இந்த எக்ஸாம்பிள்? கொஞ்சம் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும். நம்ம விஷுவலில் கடைசியில் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இது என்ன அவுட் புட்டுங்கிறது. ஆனால் இது ரொம்ப மிஸ் மேட்சாக அவுட் புட் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஓகே, செக் அவுட் பண்ணலாம். எஃபெக்ட் கிளீனப். ஓகேவா? ஸோ இந்த கிளீனப் வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சின்ன ஒரு டாஸ்கை ஏம் பண்ணுற மாதிரி. ஸோ சம் எஃபெக்ட் ரெக்யூர் கிளீனப் டு ரெடியூஸ் மெமரி லீக்ஸ், timeout, subscription, event listeners, and other effects that are no longer needed should be disposed. We do this by including a return function at the end of the use effect hook. ஓகேவா? இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகும்போது யூஸ் எஃபெக்டோட லாஸ்ட் மெத்தட்ல தான் இந்த கிளீனப் நடக்குங்கிறாங்க. என்ன கிளீனப்ங்கிறது இந்த கோட்ல பார்ப்போம். ஸோ ரெண்டர் பண்றது டைமரை. ஓகேவா? டைமருக்குள்ள ஒரு கவுண்ட், ஒரு செட் கவுண்ட் இருக்கு. சரியா? யூஸ் ஸ்டேட்ல 0ன்னு இருக்கு. யூஸ் எஃபெக்ட்ல லெட் டைமர் ஈக்குவல்ஸ் டு, டைமர் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி செட் டைம் அவுட் ஆஃப் ஆரோ ஃபங்க்ஷன்ல செட் கவுண்ட் இவங்களை கூப்பிட்டு கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் + 1. ஸோ கவுண்ட் + 1 என்ன? விச் மீன்ஸ் 0 + 1 1 1ன்னு ஜென்ரேட் ஆகி இந்த செகண்ட்ஸ், ஒரு செகண்டுக்கு இது நின்றும். ஓகேவா? ஆனா இத திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டா ஆகும். ஆனா நீ ரிட்டர்ன்ல வந்துட்டு என்ன கொடுத்துருக்க? கிளியர் டைம் அவுட் ஆஃப் டைமர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க. ஓகேவா? ரிட்டர்ன் பாலிசியில வந்து என்ன நடக்குது அப்படின்னா, உன்னோட டைம் அவுட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்கிறத சொல்லாம அதுகிட்ட சொல்லி ஒரு செகண்ட்குள்ள ஒரு டைம், ஒரு கவுண்ட் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன் வித் எம்டியோட. அந்த கிளியர் டைம் அவுட் அண்ட் கரெக்டா பாஸ் பண்ணி விட்டு இந்த டைமரை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சோடனே இங்க ரிட்டர்ன் ஒன்று எழுதி நீ நல்லா நோட் பண்ணு. இது எல்லாமே யூஸ் எஃபெக்ட்குள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த ரிட்டர்ன் வேற, இது நம்ம டைமர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன். சாரி, டைமர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் இது. இந்த ரிட்டர்ன் வந்து யூஸ் எஃபெக்டோட ரிட்டர்ன். நல்லா நோட் பண்ணணும். சரியா? இது நிறைய பேர் குழம்புவாங்க. இப்போதைக்கு நீ ஜஸ்ட் கூலா உன் மைண்ட்ல ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காம, ஒரு செகண்டுக்கு ஒரு கவுண்ட் நடக்கணும். அந்த கவுண்ட் திரும்ப திரும்ப நடக்கக்கூடாதுன்னா ரிட்டர்ன் ஒருத்தர் மூலியமா ஸ்டாப் பண்ண சொல்றோம். என்ன வேர்டுனால? கிளியர் டைம் அவுட்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் எம்டிஆரையும் வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து திரும்ப திரும்ப ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கூட நான் ஒரு ஃபார்மேட்டை சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தானே இது? இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. நாளைக்கும் இது ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே பார்ப்போம். நாளைக்கு ஒரு மெகா எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ரைட்டா? அதை பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு என்ன டே? தேர்ஸ்டே நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரைடே வந்துட்டு நான் கொஞ்சம் கேட்டுட்டு யூஸ் எஃபெக்ட் வச்சு, யூஸ் ஸ்டேட் வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு கேதர் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி பிபிடியை கொஞ்சம் ஒதுக்கி. ஏன்னா இது கொஞ்சம் லேனப் ஆகணும். பற்றியா? உங்களுக்கு இல்லை லேனப் ஆயிட்டு அப்படின்னா நீங்கள் ஃப்ரைடே ஒரு மெசேஜ் போடுங்க. ஃப்ரைடே வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் கால் மாதிரி வரும்னு நினைக்கிறேன்.
இப்படி ப்ரோக்ராம் வைக்கலாமா இல்லைன்னா பிபிடியே போகலாமா அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பொறுத்துட்டு உங்கள் ஆப்ஷனை சொல்லலாம். சரியா? ரைட், நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஓகே, லெட் அஸ் see some examples தான். ரைட், நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த கோடும் பார்ப்போம் அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இந்த கவுண்டையும் பார்ப்போம். சரியா? ரெண்டுக்குள்ள விஷயம். ஸோ விஷுவல்குள்ளே போகலாம்ல? யாருக்கு என்ன டவுட்ஸ் இருக்கா? ஆல் ஓகே தானே பிபிடி வைஸ்? ஓகே டன், சூப்பர். சில பேர் இந்த கோடை பார்க்கும்போது இதுதான் அந்த எம்டிஆரே நினைச்சிட்டு சில பேர் உட்காந்துருப்பான். ஆனா இது செட் கவுண்ட்டுக்குள்ளது. நீங்க இந்த கேர்லி பிரேசஸை போடுறத நல்ல கெயின் பண்ணணும். நீங்க டைப் பண்ணும் போது தான் தெரியும். எழுதும் போது கூட மறந்துடுவீங்க, எதையோ எழுதுற மாதிரி போயிடும். ஆனா டைப் பண்ணும் போது தான் உங்களுக்கு இந்த கேதர் கிடைக்கும். ரைட், ரியாக்ட். ஹூப்ஸ்ன்னு ஒன்று எழுதிடணும் கரெக்டா. இந்த ஹூப்ஸ் டூலே இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். எஃபெக்ட் யூஸ் எஃபெக்ட்னே பேர் வைக்கலாம். ஆனால் அது ஏதாவது ஒரு எரர் காமிங்கன்னா இருக்கிற அஃபிஷியல் நேமை வச்சு விளாண்டுறக்கூடாது. புரியுதுல? அந்த மாதிரி நான் எஃபெக்ட் வச்சுக்கிறேன். Code React function effect. On app.jsல போயிட்டு எஃபெக்ட் போடுவோம். இப்போ நம்ம my app கொடுத்து சாரி பண்ணிப்போம். இதான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். h2ல வந்துட்டு எஃபெக்ட் எனிஒன் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நேற்று லீவாக இருந்துச்சுல, யாராவது வியூ ஸ்டேட்டை ட்ரை பண்ணிங்களா? பார்த்தீங்களா? செகண்ட் ஃபர்ஸ்ட்ல ஐத்தரில் இல்லைன்னு நினைக்கிறேன். பாத்திமா இல்லையா? ஓகே சூப்பர். அதர் இதர்ஷனும் இல்லை. ரைட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் சாட்டர்டே சண்டே நான் ஹாலிடேயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ சிஎஸ்எஸ் HTML நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரிமெம்பர் ஆகிடுது. ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரிமெம்பர் ஆகாது. திரும்ப உட்காந்து எதையாவது லேட் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுனால ஒரு ட்ரை பண்ணி பார்த்துப்போம். சரியா? நம்மளோட அவுட்புட் ஓகே, ஏதோ ஒரு எரர் காமிக்குது. நாட் மேட்சா? இந்த இஷ்யூவா? ஓகே, நான் பண்ண தப்ப பார்த்தீங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்மாலர் போட்டேன். ஓகேவா? ஆனால் அது இப்போ கேபிட்டல் மாற்றணுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக எப்படி விழுந்துருக்கு பார்த்தியா? இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே கேபிட்டலில் கொடுத்துருங்க தெளிவாக, இல்லைன்னா இந்த மாதிரி எரர் அடிச்சுட்டே இருக்கும். சரி, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆனால் இங்கே ஒரு மாதிரி ஃபைல் நேம் எரர் காமிக்கும். பட் இது எரர் கிடையாது. உங்களுக்கு இந்த விஷுவலை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான் கிடையாது. சரி, இப்போ நம்ம வந்துட்டு டைமர்னு அவங்க நேம் வச்சுருந்தாங்க கரெக்டாக. ஸோ நம்ம யூஸ் எஃபெக்ட்
டைமர்னு ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்ட் கவுண்ட் காமா செட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு செட் கவுண்ட் சி வந்து கேப்ஸ்ல வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் யூஸ் ஸ்டேட் ஆஃப் 0. நான் நார்மலாக டைப் பண்ணி என்டர் பண்ணோன்னே இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு கீழே தான் யூஸ் எஃபெக்ட் எழுதணும். நான் நேற்றே சொன்னேன் ஃபங்க்ஷனுக்கும் ரிட்டர்னுக்கும் இன் பிட்வீனில் தான் இந்த யூஸ் ஸ்டேட்டு ஹூப்ஸ் எல்லா கான்செப்டும் எழுதணும். ஸோ சேம் அதே மாதிரி யூஸ் எஃபெக்டையும் அங்கே தான் எழுதணும். ஓகேவா? ஸோ நான் யூஸ் எஃபெக்ட் ஆரோ ஃபங்க்ஷன், இந்த ஆரோ ஃபங்க்ஷன் உள்ள செட் டைம் அவுட் வருதா, டைம் அவுட்டுங்கிறது செட் டைம் அவுட்ல சேம் அதே ஆரோ ஃபங்க்ஷன் வச்சு இவங்கள்ட்ட செட் கவுண்ட்டை கூப்பிடுறேன். ஓகேவா? நம்ம இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு h3 வச்சு பார்ப்போம். I have rendered count value is count. இந்த கவுண்டோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு 0ன்னு வந்துருக்கு. சரியா? இப்போ நான் யூஸ் எஃபெக்டை நம்ம யூஸ் பண்ணல, செட் கவுண்ட்டையும் யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க அன்கமெண்ட் பண்ணிட்டு செட் கவுண்ட் ஆஃப் இன்னொரு இதுக்குள்ள எழுதணும். ஓகேவா? நல்லா நோட் பண்ணுங்க, இந்த கவுண்ட்டுக்குள்ளேயே எழுதிடக்கூடாது. சரியா? இதுக்குள்ள ஒரு பேரமீட்டர்ஸ் ஓப்பன் பண்ணி கவுண்ட்டை போட்டு சாரி இந்த ஆரோ ஃபங்க்ஷனை வச்சு கவுண்ட் பிளஸ் 1 அப்படிங்கிறத கூப்பிடுறேன். இப்போ நீ பார்த்தீங்கன்னா NaN இருக்கு. இந்த NaN நம்ம படிச்சிருக்கோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? NaN. ஓகே, சத்தியமா யாராவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? எனிவன்? வேற ஏதாவது லேப்ல இல்லை ஃபோனில் கூட பார்த்து கூகுள் அடிச்சு கூட சொல்லலாம். ஆல்சோ டைப் ஆஃப் லேர்னிங் தான். நீங்கள் கோடிங் வந்து தப்புன்னு நினைக்கிறது. எஸ்எக்எம்எல் கரெக்டாக சொல்லுங்க. நாட் அ நம்பர். குட். இட் இஸ் நாட் அ நம்பர். ஓகேவா? அப்படின்னா உள்ள இருக்கிறது நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட் கவுண்ட் பண்ணி கவுண்டர்ஸ் கவுண்ட் கொடுத்தோன்னே நாட் அ நம்பர் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாரு. ஒரு டைம் தான் ரெஃப்ரெஷ் பண்ணேன். சரியா? அது பாட்டுக்கு யூஸ் எஃபெக்டோட வேலை இதுதான். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் யூஸ் எஃபெக்ட் ஏன் இப்படி பண்றோம். கிடுக்கிட்டு போயிட்டே இருக்கு பாரு. திரும்ப ரெஃப்ரெஷ் பண்றேன், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அந்த 0 நமக்கு கணக்கு தெரியாது. ஸோ இதை நான் ஒரு செகண்ட்க்கு கொண்டு வரணும் தாண்டி இந்த கேர்லி பிரேஸ் இருக்கு பார்த்தியா, ரோஸ் கலர், இதுல கமா 1000 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இந்த 1000 என்ன பண்ணணும்னா ஒரு செகண்டுக்கு நம்பரை ஆட் பண்ணிட்டே வருது. ஏதா 1 2 3 ரெஃப்ரெஷ் பண்றேன், திரும்ப 0ல இருந்துடும். அது 1ங்கிறது ஆட் ஆகும், பட் உன் கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவுதான். சரியா? அது பெரிய மிஸ்டேக்கா நினைச்சிடாங்க. இப்போ யூஸ் எஃபெக்ட் வந்து என்ன பண்ணுது, ஒரு ரெஃப்ரெஷ்க்கு ஆட்டோமேட்டிக்கா யூஸ் எஃபெக்ட் ஆகிட்டே இருக்கு. எஃபெக்ட் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. எஃபெக்ட்குள்ள என்ன கொடுத்துருக்கோம்னா கவுண்ட் பண்ணு நம்பரை கவுண்ட் பண்ணும்போது 1000 இங்க அப்டேட் ஆகுது. இந்த செட் கவுண்ட் மூலியமா இங்க அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆனது கவுண்ட்டுக்கு வேல்யூ அசைன் ஆகுது. இந்த கவுண்ட் இங்க பிரிண்ட் ஆகுது. இதெல்லாம் யூஸ் எஃபெக்ட்ல இருக்கிறனால அப்படியே செகண்ட் பை செகண்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? இதை ஸ்டாப் பண்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல சாரி இதை ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் எஃபெக்ட என்ன சொல்லியிருக்கோம், நிக்குதா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யூஸ் எஃபெக்டை ஏமாத்திட்டோம். ஏமாத்துறனால அது என்னவாயிடுது,
யாரோ இருக்காங்க, அதனால நம்ம நிறுத்திப்போம், ஒரு டைம் ரெஃப்ரெஷ்லேயே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆயிட்டு, புரியுதா? ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் ஒரு வேல்யூ ஆட் ஆச்சு, டூலே நின்றுட்டு. இப்போ நான் இதை வந்து ஃபைன்னு வைப்போம், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேவா? கவுண்ட் பிளஸ் ஃபைவ், அதாவது ஃபையா மாறி 5 + 5 10 மாறி, அதாவது டபுள் ஆகும் ஃபர்ஸ்ட் கவுண்ட்டுக்கு மட்டும். சரியா? ஒரு செகண்டுக்கு ஆயிட்டு. இப்போ நம்ம இதை ஒன்னாவே வைப்போம் ஃபர்ஸ்ட். இப்போ நான் 2000 போடுறேன். 2 ஒரு 2000 தான், சாரி 2000 2 செகண்ட் தான். ஆனா அப்பவுமே என்ன இருக்கு, ஒரு யூஸ் எஃபெக்ட் தான் நடக்குது. அதுக்கு காரணம் இந்த அரே தான். அப்போ சாரி, இந்த இடத்துல நீ யாரையாவது சொல்லி அனுப்புற அப்படின்னா அவங்களுக்கு இவங்க இந்த அரேக்குள்ள அப்டேட் ஆச்சு அப்படின்னா இவங்க வந்து அப்டேட் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் யூஸ் எஃபெக்ட் வந்துட்டு. அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இந்த அரே அந்த டிபெண்டன்சியும் ஒரு ஃபங்க்ஷன் காலும் ஏன் ஹேண்டில் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே தானே? ஃபர்ஸ்ட் ஓகே, சத்தியமா ஓகே, முஷ்னா ஓகே, ஓகேடா, சூப்பர். சரி, இப்போ இதுல இந்த கால்குலேஷன் பார்த்தோம்ல, அதை அப்படியே பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு இன்னொரு ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம யூஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டன் இருந்துச்சாங்க. சரி, பட்டனை வந்து ப்ளஸ் நம்ம எழுதிப்போம். சரியா? இதை வந்துட்டு என்ன பண்றேன், ஆன் கிளிக் பண்ணும்போது அரே ஆரோ ஃபங்க்ஷன்ல ஆரோங்கிறத அரேன்னு அப்போ சொல்லிடுறேன். அதனால இங்க குழம்பிடாதுங்க. என்ன, இந்த கவுண்டை கூப்பிட்டு இந்த அரேல சி டென்ஸ் டு சி பிளஸ் 1. இப்போ நம்மளுக்கு இந்த யூஸ் எஃபெக்ட் தேவை இல்லை. இந்த யூஸ் எஃபெக்டை நம்ம மாற்ற போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு யூஸ் ஸ்டேட் வேணும். அது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் calculation set calculation equals to use state of 0. இப்போ நம்ம யூஸ் எஃபெக்டை கூப்பிட்டு அரோ ஃபங்க்ஷன் மூலியமா அதுல செட் கால்குலேஷன் ஆஃப் அரோ ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் கவுண்ட் *2. ஓகேவா? இப்போ கவுண்டோட வேல்யூ என்ன, 0 தான். ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன கவுண்ட்னு எழுதிடும். கவுண்ட் 0 தான். ஓகேவா? பிளஸ் ஆகும்போது நான் பிளஸ் பட்டன் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எதனால? இந்த சி பிளஸ் 1னால, யூஸ் எஃபெக்ட்னால ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இதை நீ கால் பண்ணியிருக்கியே தவிர அந்த வேல்யூவை எங்கேயுமே நீ பிரிண்ட் பண்ணல. ஓகேவா? அதனால தெரிஞ்சுக்கணும். இப்போ கிளிக் பண்ண இது ஆட் ஆகுது. சரியா? சரி, இது நம்ம ஞாபகம். இப்போ இந்த யூஸ் எஃபெக்ட்க்கு கிட்ட அரேக்குள்ள கவுண்ட்னு போட்டுருக்கேன். சரியா? இப்போ ஒரு அதே h3 டேக்ல calculation கோலன் நான் ரிஃப்ரெஷ் பண்றேன், 0வா இருக்கு. பிளஸ் பண்றேன், என்ன ஆகுது, c+1. என்ன அர்த்தம், c+1னா யாரு, கவுண்ட் +1, 0+1. ஸோ கவுண்ட் வந்து 1ஆ மாறிடுது. ஓகேவா? அப்போ 1*2 என்ன, 1:2 2. அப்போ கால்குலேஷன் 2ஆ மாறுது. ஆனா இங்க நீ கவுண்ட்னு சொல்லியிருக்க, என்ன கவுண்ட்னு சொல்லியிருக்க, கவுண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். ஓகேவா? கவுண்டோட வேல்யூ இப்போ 1, இங்க இருந்து மாத்தின அது வேற.
இங்க போய் மாத்தல, கவுண்டோட வேல்யூ 1 மாறி இருக்கு. 1 ஆனனால இது வந்து 1ன்னு கன்சிடர் ஆகி ஒரு யூஸ் எஃபெக்ட் நடந்து அதை கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு இங்க அவுட்புட்டா இந்த கால்குலேஷன்ல வந்து விழுது. இப்போ நான் திரும்ப கவுண்டை மாத்துறேன், 2ன்னு மாத்துறேன். அப்போ அந்த 2 போய் இங்க விழுந்து 2 அசைன் ஆகி இங்க 2 மாறும். இந்த டிபெண்டன்சில இந்த 2 மாறும் போது யூஸ் எஃபெக்ட் திரும்ப கால் ஆகும். கால் ஆச்சுன்னா இந்த 2 ஸ்டார் 2 4ங்கிற அவுட்புட் நம்மளுக்கு வந்து விழும். ஸோ நான் எப்பெல்லாம் கவுண்டை அப்டேட் பண்ணிட்டே போனோனோ கால்குலேஷனும் ஆட் ஆகிட்டே வரும் யூஸ் எஃபெக்ட் மூலியமா. அப்போ நான் ஒரு பட்டனுக்குள்ள எத்தனை வேலை செய்யறேன்? 2 வேலை செய்யறேன். ஒரு வேலை இங்க நம்ம நார்மலா கால் பண்ணக்கூடிய ஒரு வேலை, இன்னொரு வேலை யூஸ் எஃபெக்ட்னால இந்த கவுண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். கவுண்ட் சேஞ்ச் ஆகலைன்னா அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். ஏன் ஸ்டாப் ஆகி நிற்குங்கிறத நம்ம சொன்னோம். இப்போ நான் இந்த கவுண்டை எடுக்கிறேன், ஓகேவா? நான் பிளஸ்ன்னு கொடுக்குறேன், எது மட்டும் ஆட் ஆகுது? இவங்க மட்டும் ஆட் ஆகிறாங்க, கால்குலேஷன் ஆட் ஆகலை. ஏன்? ஒரு டைம் டம்மியா நம்ம இது இந்த மாதிரி எம்டியை தான் நம்ம போன ப்ரோக்ராமுக்கு பண்ணோம். ஒரு டைம் ரெஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அந்த இது முடிஞ்சிட்டு. கவுண்ட் 0 தான். 0 ஸ்டார் 2 யாரு? 0 தான். அப்போ அவங்க வேல்யூ ஒரு டைமுக்கு யூஸ் எஃபெக்டோட ஒர்க்கு நடந்துட்டு இனிமே நடக்காது. ஏன் நடக்காது இவங்களால? இப்போ நான் அந்த அரே எடுக்கிறேன், இப்போ எப்படி ஆகுது? கிட்டத்தட்ட பட்டன் கிளிக்காக மாறிட்டே தான் இருக்கு. இது நம்ம நார்மலா கவுண்ட்னு போட்டு எழுதுறதுக்கும் எம்டியா ஒண்ணுமே எழுதாம போறதுக்கும் ஒண்ணுதான் வித்தியாசம். ஆனா இந்த ஸ்டார்டிங்ல இருந்தே 0ல இருந்து கண்டினியூ ஆகுறதுக்கு தான் இங்க கவுண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ஆகும். கவுண்ட் சேஞ்ச் ஆகல அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் இதோட ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ ரெஃப்ரெஷிங் இது அண்டர்ஸ்டாண்டா? ரைட், ஓகே. ஸோ செஷன் இஸ் ஓவர். ஒன்ஸ் மோர் இந்த கோடிங்கு ரெக்கார்டிங் பார்த்து கூட ட்ரை பண்ணி பாருங்க வீக்கெண்டில். நெக்ஸ்ட் வீக்காக நான் கேட்குறேன். நாளைக்கு யூசர் கான்டாக்ட்ஸ்னு சொல்லி இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு கான்செப்ட் வரும். ஆல்ரெடி நம்ம மெர்ஜ் பண்ணி கோட் பார்த்துட்டோம், யூஸ் ஸ்டேட்டை வச்சும் யூசர் எஃபெக்ட் வச்சும் பார்த்துட்டோம். ஆனால் இது ரெண்டையுமே இந்த பப்ளிக் கிளாஸ் ப்ரைவேட் கிளாஸ் நீங்கள் வந்து பைத்தானில் படிச்சிருப்பீங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையோ? thumbs up. Public class, private class, 11th 12th பிஎஸ்சி குரூப் தான் தெரிஞ்சிருக்கும் கம்பல்சரி. சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. அதை பேஸ் பண்ணி நாளைக்கு ஒரு கான்செப்ட் வரும், அதுவும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சிடணும். ஸோ ரியாக்டில் ரொம்ப ரொம்ப மெயினான ஃபங்க்ஷனான ரோல் இவங்க 2 பேர், மெயின் ஹீரோ மாதிரி. ஸோ நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. செஷன் இஸ் ஓவர். அதுதான் ஏன் டவுட்ஸ்லாம் கேட்கலாம், இல்லை வைண்ட் அப் ஆகிக்கலாம்.